அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இந்த சேனலுடைய சிறப்பு, இந்த சேனலில் நான் போடக்கூடிய வழிபாட்டு முறைகள், பூஜை முறைகள், மந்திர பரிகாரங்களில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலம் அந்த சந்தேகத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9344692042. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதை மாதிரி உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சின்ன சின்ன தவறுகள் கூட நமக்கு வறுமையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் உதாரணம். சமையலறையில் இந்த ஒரு பொருளை இந்த முறைப்படி தயவு செய்து வைக்காதீங்க. மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய மகாலட்சுமி தாயார் வசிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கல்லுப்பு. அது மாதிரி தூளுப்பாக இருந்தாலும் சரி. அப்போ கல்லுப்பை இப்படி பண்ணக்கூடாதுன்னா தூளுப்பு அப்படி பண்ணலாமான்னு கேட்காதீங்க. மொத்தத்தில் உப்பு அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயார் வசிக்கக்கூடிய இடம். ஒரு வீட்டில் உப்பு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும். உப்பை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உப்பு ஆன்மீக ரீதியாகவும் தாந்திரீக ரீதியாகவும் மாந்திரீக ரீதியாகவும் பல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த உப்பு இருக்கிற வீட்டில், உப்பு நிறைய இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக செல்வச் செழிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் உப்பில் நீங்கள் இந்த தவறுகளை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து வறுமை நிலை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் தங்காத சூழ்நிலை, ஏதாவது ஒரு விரய செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் உப்பு வச்சிருக்கிற விஷயத்தில் இந்த தவறுகளை நீங்கள் செய்யாதீங்க. இதுக்கு முன்னாடி தெரியாமல் செய்திருந்தால் கூட அதை சரி செய்து கொள்ளுங்கள், தவறு கிடையாது. ஏன்னா தெரியாமல் செய்கிற தப்புக்கு கடவுள் உடனடியாக உங்கள் வீட்டு வாசலில் நின்று கொண்டே உங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். அதனால் அதை சரி செஞ்சுக்கோங்க. சரி செய்யும் போது கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது. இந்த மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய உப்பை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் உங்கள் வீட்டுடைய சமையல் அறையில் அடுப்பு தட்டுக்கு வலது புறம் தான் வைக்கணும். அதாவது உங்கள் வலது கையால் எடுக்கிற மாதிரி தான் உப்பை வைக்கணும். இது முதல் குறிப்பு. எப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்காரணம் கொண்டும் பிளாஸ்டிக்கால் ஆன பாத்திரத்தில், உடைந்த பாத்திரத்தில், எச்சில் பாத்திரத்தில், தட்டில், இதை மாதிரி விஷயத்தில் உப்பை வைக்கக்கூடாது. உப்பை கல்லுப்பு ஜாடி, மர ஜாடி, பீங்கான் ஜாடி, அதை மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு வைக்கலாம், தவறு கிடையாது. உப்பு ஜாடிக்கு மேலே எந்த பொருளையும் வைக்கக்கூடாது. இப்போ தாந்திரிக பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. ஒரு தட்டை வச்சு ஒரு விளக்கு வைக்க போகிறீங்க, தட்டு வச்சு அதில் வசம் வைக்க போகிறீங்க, அல்லது ஒரு மூட்டை வசம் மூட்டை வைக்க போகிறீங்க, இது மாதிரி விஷயங்கள் செய்துக்கலாம், தவறு கிடையாது. மற்றபடி உப்பு ஜாடிக்கு மேலே ஏதாவது ஒரு பாத்திரத்தை வைக்கிறது, நீங்கள் சமையல் பண்ணி முடிச்சு ஏதாவது மீதி இருக்கிற குழம்பு அதெல்லாம் மூடி உப்பு ஜாடிக்கு மேலே வைக்கிறது, அதை மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. ஏன்னா உப்பு ஜாடி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லப்படுது இல்லையா? அதை போலவே ஒரு வீட்டில் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடமாகவும் இந்த உப்பு ஜாடி சொல்லப்படுதுங்க. அதனால் உப்பை எக்காரணத்தையும் கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களில் வைக்கக்கூடாது, உடைந்த பாத்திரங்களில் வைக்கக்கூடாது. அது மாதிரி பித்தளை செப்பு பாத்திரங்களில் வைக்கலாமா அப்படின்னா அதுவுமே கூடாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுவுறது கஷ்டம், அது வேற. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் அந்த காலத்தில் உப்பை பொறுத்த மட்டிலும் மண் பாண்டங்களில், மண் பாத்திரங்களில் போட்டு வச்சாங்க. அதன் பிறகு நாகரிகம் வளர்ந்து பீங்கான் ஜாடிகளில் போட்டு வச்சாங்க. பீங்கான் ஜாடிகளில் இப்போ உங்கள் வீட்டில் மண் பாத்திரம் வைக்க முடியும், மரச்சாமான்களை வைக்க முடியும்னா தாராளமாக வைக்கலாம். தவிர்க்க முடியாத பட்சத்தில் தாராளமாக நீங்கள் பீங்கான் ஜாடியில் அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு வைங்க. மற்ற பாத்திரங்களில் நீங்கள் உப்பு போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தரித்திரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போ நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவா அருளால நல்லதே நடக்கட்டும்.